நம்ம இப்போ 8ஆம் வகுப்பு தமிழில் இருக்கக்கூடிய முதல் பாடம் தான் பார்க்க போகிறோம். செய்யுளை படித்து அதன் நயங்களை போற்றும் திறன் பெறுதல், தமிழ் மொழியின் மரபுகளை அறிந்து பயன்படுத்துதல், தமிழ் எழுத்துக்களின் வளர்ச்சி நிலைகளை அறிதல், ஓரெழுத்து ஒரு மொழியை அடிப்படையாக கொண்டு சொல்லாட்சி திறனை வளர்த்தல், சொற்களின் பிறப்பு முறைகளை அறிந்து உரிய முறையில் ஒலித்தல், தமிழ் மொழி வாழ்த்து, கவிதை பேழை, இயல் 1. ஸோ 8th இருக்கிற ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய தமிழ்மொழி வாழ்த்தை தான் பார்க்க போகிறோம். மொழி கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டுமன்று, அது மக்களின் பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது, உணர்வுடன் கலந்தது. தமிழர்கள் தம் தாய்மொழியாகிய தமிழை உயிராக கருதி போற்றி வந்துள்ளனர். புலவர் பலர் தமிழை பல வகையாக வாழ்த்தி பாடியுள்ளனர். அத்தகைய பாடல் ஒன்றை அறிவோம். ஸோ என்ன சொல்கிறாங்க, தமிழ் மொழி வாழ்த்துன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மொழி அப்படிங்கிறது நம்மளோட கருத்தை மட்டும்தான் தெரிவிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சின்ன ஒரு ஆர்டிக்கல் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அது மக்களோட பண்பாட்டோட நெருங்கிய தொடர்புடையதாக இருக்குது, உணர்வோடு கலந்ததாக இருக்குது. தமிழர்கள் தம் தாய்மொழியாகிய தமிழை உயிராக கருதி போற்றி வந்திருக்காங்க. புலவர் பலர் தமிழை பல வகையாக வாழ்த்தி பாடியுள்ளனர். அத்தகைய பாடல் ஒன்று தான் நம்ம இப்போ அறிய போகிறோம். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே, வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே, சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே, தொல்லை வினைத்தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே, வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே, வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. பாரதியார். ஸோ என்ன சொல்கிறாங்க, பாரதியார் தமிழ்மொழியை எப்படி வாழ்த்துறாங்க அப்படிங்கிறதா அந்த பாட்டு. இதில் இந்த ஃபஸ்ட்டு 4 அடியுமே நமக்கு மெமரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு வாட்டி ரீட் பண்ணிக்கலாம். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே, வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே, சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே, தொல்லை வினைத்தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே, வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே, வானம் அறிந்ததனைத்தும் அறிந்தது வளர்மொழி வாழியவே. பாரதியார். ஸோ நிரந்தரம் அப்படிங்கிறது என்னதுன்னா காலம் முழுமையும். ஸோ நிரந்தரமாக எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. காலம் முழுமையும். வைப்பு அப்படின்னா என்னது, நிலப்பகுதி. வைப்பு அப்படிங்கிறது எதை குறிக்குது, நிலப்பகுதியை குறிக்குது. ஸோ வைப்பு அப்படின்னா என்னது, நிலப்பகுதி. வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி. சூழ்களி அப்படின்னா என்னது, சூழ்ந்துள்ள அறியாமை இருள். சூழ்களி அப்படின்னா என்னது, சூழ்ந்துள்ள அறியாமை இருள். வன்மொழி, வளமிக்க மொழி. வன் அப்படின்னா என்னது, வளமிக்க. வன்மொழி அப்படின்னா என்னது, வளமிக்க மொழி. இசை, புகழ். இசைனா என்னது, இசை கொண்டு வாழியவே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இசைனா மியூசிக் கிடையாது, புகழ். இசைனா என்னது, புகழ். தொல்லை, பழமை, துன்பம். தொல்லைனா என்னது, பழமை, துன்பம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நிரந்தரம் காலம் முழுமையும். வைப்பு நிலப்பகுதி. சூழ்களி, சூழ்ந்துள்ள அறியாமை இருள். வன்மொழி, வளமிக்க மொழி. இசை, புகழ். தொல்லை, பழமை, துன்பம். ஸோ என்ன சொல்கிறாங்க, சொல்லும் பொருளும். நிரந்தரம் அப்படின்னா என்னது, காலம் முழுமையும். வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி. சூழ்களி அப்படின்னா சூழ்ந்துள்ள அறியாமை இருள். வன்மொழி அப்படின்னா வளமிக்க மொழி. இசை, புகழ். தொல்லை, பழமை, துன்பம். தொல்லைனா என்னது, பழமை, துன்பம். இசைனா புகழ். வன்மொழி அப்படின்னா என்னது, வளமிக்க மொழி. பாடலின் பொருள். தமிழ்மொழி எக்காலத்தும் நிலை பெற்று வாழ்க. ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ்மொழி வாழ்க. 7 கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனதை பரவச் செய்து புகழ் கொண்ட தமிழ்மொழி வாழ்க. எங்கள் தமிழ்மொழியாகிய தாய்மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழ்க. எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும். அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. பொருந்தாத பழைய கருத்துக்களால் உண்டாகும் துன்பங்கள் நீங்கி தமிழ்நாடு ஒளிர்க. தமிழ்மொழி வாழ்க, தமிழ்மொழி வாழ்க, என்றென்றும் தமிழ்மொழி வாழ்க. வானம் வரை உள்ளடக்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மென்மேலும் வளரும் தமிழ்மொழி வாழ்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, தமிழ்மொழி அப்படிங்கிறது எக்காலத்தும் நிலை பெற்று வாழக்கூடிய மொழியாக இருக்குது. ஆகாயத்தால் சூழப்பட்டு எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கக்கூடிய வளமான தமிழ்மொழியாக இருக்குது. 7 கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி ஃபுல்லாக தன்னுடைய இலக்கிய மனதை பரவச் செய்து
புகழ் கொண்ட தமிழ்மொழி வாழ்க. எங்கள் தாய்மொழியாகிய தமிழ்மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழ்க. எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கணும். அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. பொருந்தாத பழைய கருத்துக்களால் உண்டாகும் துன்பங்கள் நீங்கி தமிழ்நாடு ஒளிர்க. தமிழ்மொழி வாழ்க. தமிழ்மொழி வாழ்க. என்றென்றும் தமிழ்மொழி வாழ்க. வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மென்மேலும் வளரும் தமிழ்மொழி வாழ்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஃபுல்லாக லைன் பை லைனாக தமிழ்மொழியை வாழ்த்தியிருக்காங்க. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. அப்படின்னா என்னது, தமிழ்மொழி எக்காலத்துலேயும் நிலை பெற்று வாழக்கூடியதான், நிரந்தரமாக எல்லா காலத்துலேயும் நிலை பெற்று வாழக்கூடியதான். வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. அதனால் அந்த தமிழ்மொழி வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்க. வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே. அப்படின்னா என்னது, ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ்மொழி வாழ்க. ஸோ ஆகாயத்தால் சூழப்பட்டதுன்னா டோட்டல் பூமி ஃபுல்லாக. ஸோ இந்த பூமியையே அளந்து சொல்லக்கூடியதுதான் நம்ம வன்மொழி. வன்மொழின்னு என்னது, வளமான மொழியாக இருக்கக்கூடிய தமிழ்மொழி. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. ஸோ 7 கடல்களாலும் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன்னோட மனமாகிய இலக்கிய மனதை அப்படியே பரவ செய்து புகழ் கொண்டு தமிழ்மொழி வாழ்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் தமிழ்மொழி, எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. ஸோ என்ன சொல்கிறாங்க, அப்படி இருக்கக்கூடிய எங்கள் தமிழ்மொழி என்றைக்கும் வாழணும் அப்படின்னு சொல்லி உலகம் உள்ள வரையிலும் வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்க. சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே. சூழ்களின்னா என்னது, சூழ்ந்துள்ள அறியாமை இருள் அப்படிங்கிறது தான் சூழ்களி. ஸோ சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும். அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படையட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொல்லை வினைத்தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே. ஸோ தொல்லைன்னா என்னது, பழமை துன்பம் தான் தொல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த தொல்லை அகலணும் உலகத்தை விட்டு. அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. பொருந்தாத பழைய கருத்துக்களால் உண்டாகும் துன்பங்கள் நீங்கி தமிழ்நாடு ஒளிர்க. ஸோ தமிழ்நாடு அப்படியே ஒளிரணும். தமிழ்மொழி வாழ்க. தமிழ்மொழி வாழ்க. என்றென்றும் தமிழ்மொழி வாழ்க. வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மென்மேலும் வளரும் தமிழ்மொழி வாழ்க. ஸோ தமிழ்மொழி வானம் வரைக்கும் உள்ளடங்கி இருக்கா. ஸோ அந்த எல்லா பொருண்மைகளையுமே அறிந்து மென்மேலும் அது வளரக்கூடியதாக இருக்குது. அந்த தமிழ்மொழி வாழ்கன்னு முடிச்சிட்டாங்க. வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழியே வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்து பலர்மொழி வாழியவே. ஸோ அந்த 2 லைனுமே மேலே உள்ள அதே தான் சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ இது நூல்வெளியை பார்த்தோம் அப்படின்னா, இது நூல்வெளி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நூல்வெளி. கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் சி. சுப்பிரமணிய பாரதியார். இந்தியா, விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர். கவிதைகள் மட்டுமன்றி சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் எழுதியவர். சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார். இப்பாடல் பாரதியார் கவிதைகள் எனும் தொகுப்பில் தமிழ்மொழி வாழ்த்து எனும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. ஸோ என்ன சொல்கிறாங்க, பாரதியார்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு தெரியும் இல்லையா, பெரிய கவிஞர் ப்ளஸ் எழுத்தாளர், இதழாளர், நிறைய புக்ஸு இதழ் வெளியிட்டிருக்காங்க, சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், பெண் கல்வி எல்லாமே அவங்க சொல்லியிருக்காங்க, விடுதலை போராட்ட வீரராக இருந்திருக்காங்க அப்படின்னு பன்முக ஆற்றல் கொண்டவர் தான் சி. சுப்பிரமணிய பாரதியார். ஸோ அவர் கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் சி. சுப்பிரமணிய பாரதியார். இந்தியா, விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர். ஸோ என்ன சொல்றாங்க, இந்தியா, விஜயா இந்த இதழ்கள் 2யுமே இவர் நடத்தி விடுதலை போருக்கு வித்துட்டு இருக்காரு. ஸோ இந்தியா, விஜயா அப்படிங்கிறது புக்கு கிடையாது. இந்தியா, விஜயா அப்படிங்கிறது இதழ்கள். அது விடுதலை போருக்கு வித்திட்ட இதழ்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. அந்த இதழ்களை நடத்தினது யாரு, நம்மளுடைய பாரதியார் அவர்கள். கவிதைகள் மட்டுமன்றி
கவிதைகள் மட்டுமன்றி சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் எழுதியவர். ஸோ புக்ஸ் பார்த்தோன்னா கவிதை மட்டும் அவங்க எழுதலை, சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் எழுதியிருக்காங்க. ஸோ உரைநடை நூல் அவங்க எழுதினது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா சந்திரிகையின் கதை, தராசு அப்படிங்கிற இந்த ரெண்டுமே உரைநடை நூல்கள். அதுபோக நிறைய வசன கவிதைகள், சீட்டு கவிகள் எல்லாமே எழுதியிருக்காங்க. சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மரவன் அப்படின்னு பாரதியாரை பாராட்டினவர் யாரு அப்படிங்கிறதா நமக்கு கொஸ்டினே. ஸோ பாரதியாரை பாராட்டினவர் யாரு? பாரதிதாசன். இதான் ஆன்சர். சிந்துக்கு தந்தை என போற்றப்பட்டவர் பாரதியார், போற்றியவர் பாரதிதாசன். செந்தமிழ் தேனி போற்றப்பட்டவர் பாரதியார், போற்றியவர் பாரதிதாசன். புதிய அறம் பாட வந்த அறிஞன் பாரதியார், போற்றியவர் பாரதிதாசன். மரம் பாட வந்த மரவன் பாரதியார், போற்றியவர் பாரதிதாசன். ஸோ அந்த இடத்துல ஃபஸ்ட் ஆப்ஷனில் உங்களுக்கு பாரதிதாசன் தான் இருக்கும். சிந்துக்கு தந்தை என்று போற்றப்பட்டவர் பாரதியார். செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மரவன் என்றெல்லாம் இவர் போற்றப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்பாடல் பாரதியார் கவிதைகள் எனும் தொகுப்பில் தமிழ் மொழி வாழ்த்து எனும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. ஸோ பாரதியார் கவிதைகள்னே ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் தமிழ் மொழி வாழ்த்து அப்படிங்கிற தலைப்பில் இது இடம்பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. படித்து சுவைக்க செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே, முந்தை முடிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே, எழில் மகவே எந்தம் உயிர், உயிரும் நீ மெய்யும் நீ, ஓங்கும் மரமாம் பயிரும் நீ, இன்பம் நீ அன்பு தருவும் நீ, வீரம் நீ காதல் நீ, ஈசன் அடிக்கு நல் ஆரம் நீ, யாவும் நீயே. தூ அரங்கனுடைய பாட்டு. ஸோ ஸ்பீச் காம்படிஷனில் தமிழில் பேசுகிறதுக்கு படிப்பாங்க இல்லையா, அவங்க இதை இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு தமிழ் மொழியை வாழ்த்தி தான் தொடங்குவோம் இல்லையா, நிறையா நடுவர்கள் அப்படிலாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த லைன் அப்படியே சொல்லி தமிழை வணங்கி நான் தொடங்குறேன்னு சொல்லிட்டு அவையோருக்கும் சபையோருக்கும் அன்பு வணக்கம்னு சொல்லிட்டு தொடங்கினாலே போதும். செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே, முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே, எழில் மகவே எந்தம் உயிர், உயிரும் நீ மெய்யும் நீ, ஓங்கும் அறமாம் பயிரும் நீ, இன்பம் நீ அன்பு தருவும் நீ, வீரம் நீ காதல் நீ, ஈசன் அடிக்கு நல் ஆரம் நீ, யாவும் நீயே அப்படின்னு சொல்லி தூ அரங்கன் அவர்கள் தமிழ் மொழியை வாழ்த்தியிருக்காங்க. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. ஸோ வைப்புனா என்னது? நிலப்பகுதி, பூமி அப்படிங்கிறதான் வைப்பு. என்றென்றும் என்றென்றும், என்று கூட்டல் என்றும் அப்படின்னு தான் நம்மளால் பிரிக்க முடியும். வானம் அளந்தது, வானம் கூட்டல் அளந்தது. அறிந்தது கூட்டல் அனைத்தும், அறிந்ததனைத்தும், 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 அறிந்தனைத்தும்னு வந்துடும். ஸோ அறிந்ததனைத்தும் தான் கரெக்டு. வானம் கூட்டல் அறிந்த வானமறிந்த. ஸோ வானம் கூட்டல் அறிந்த வானமறிந்த. தமிழ்மொழி வாழ்த்து இப்பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுக. மோனைன்னா என்னது? முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது தான் மோனை. எதுகைன்னா என்னது? இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது தான் எதுகை. ஸோ ஒரு வாட்டி இந்த பாட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை மொத்தமாக ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ தமிழ்மொழி வாழ்த்து, மொழி அப்படிங்கிறது கருத்தை அறிவிக்கக்கூடிய கருவி மட்டும் கிடையாது, அந்த மக்களோட பண்பாட்டோட நெருங்கிய தொடர்புடையதுன்னு சொல்லிட்டாங்க. அது நம்மளோட உணர்வோடு கலந்ததாக இருக்குது. தமிழர்கள் தாய்மொழியாகிய தமிழை உயிராக கருதி போற்றி வந்திருக்காங்க இவ்வளோ நாள். தமிழர்கள் அப்படிங்கிறவங்க நம்மளோட தாய்மொழியாக இருக்க தமிழை உயிராக கருதி போற்றி வந்திருக்காங்க. புலவர் பலர் தமிழை பல வகையாக வாழ்த்தி பாடியுள்ளனர். அத்தகைய பாடல் ஒன்றை அறிவோம். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே, வானமளந்தது அனைத்து மளந்திடு வன்மொழி வாழியவே, எல்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவையே, எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே, சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே, தொல்லை வினைத்தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே, வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே.
வானம் அறிந்த தனித்தும் அறிந்தது வன்மொழி வாழியவே வளர்மொழி வாழியவே. பாரதியார். நிரந்தரம் அப்படின்னா எனது காலம் முழுமையும். வைப்பூ நிலப்பகுதி. சூழ்களி சூழ்ந்துள்ள அறியாமை இருள். வன்மொழி வளமிக்க மொழி. இசை புகழ் தொல்லை பழமை துன்பம். ஸோ பாடலோட பொருள் இம்பார்ட்டனாக ஒன்றும் இல்லை. கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் அப்படிங்கிற இத்தனை புகழுக்கும் சொந்தக்காரர் பாரதியார். ஸோ அவரை சிறு வயசுலேயே அவர் பாட்டு பாடுற இயல்பை கொண்டிருந்தனால தான் பாரதியார் அப்படிங்கிற பெயர் வாங்கினார். ஸோ அவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன் தான். சுப்பிரமணிய பாரதியார். இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் இவர். இந்தியா விஜயா இது ரெண்டுமே இதழ்கள், அதனால விடுதலை போருக்கு வித்திட்டவர் இவர். கவிதைகள் மட்டும் கிடையாது, சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் எழுதியவர். சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதிதாசன் பாரதியாரை புகழ்ந்திருக்காரு. இந்த பாட்டு பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்புல தமிழ்மொழி வாழ்த்து அப்படிங்கிற தலைப்புல இடம்பெற்றிருக்கு. சின்ன ஒரு அந்தாதி கொடுத்துருக்காங்க, செந்தமிழ் அந்தாதி. செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே, முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே எழில் மகவே, எந்த உயிரும் நீ மெய்யும் நீ, ஓங்கும் மரமாம் பயிரும் நீ, இன்பம் நீ அன்பு தருவும் நீ, வீரம் நீ காதல் நீ, ஈசன் அடிக்கு நல் ஆரம் நீ, யாவும் நீயே. தூ அரங்கன் அவர்களுடைய பாடல் தான் இது. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. என்றென்றும் என்று கூட்டல் என்றும். வானம் அளந்தது, வானம் கூட்டல் அளந்தது. அறிந்தது கூட்டல் அனைத்தும், அறிந்ததனைத்தும். வானம் கூட்டல் அறிந்த, வானம் அறிந்த. ஸோ இதோட இந்த பாட்டல் முடியுது. தமிழ் மொழியை எவ்வளோ வாழ்த்தினாலும் அதுக்கு திருப்பி திருப்பி அதை படிச்சுட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு இனிமையாக இருக்கும். நன்றி நண்பர்களே.